ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கிராஃப்ட் கம்ஃபர்ட்ஸ். நான் சுகன்யா அவங்க கூட பேசிகிட்ருக்கேன். ஹோப் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் டெரஸ்லேருந்து எடுத்த ஸ்கை தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளானட்ஸ் ஒரு 6-7 பிளானட்ஸ் நம்மளால் நேக்கட் ஐஸ்லேயே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் கூட வந்துருந்துச்சு. இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் எங்களுக்கு தெரியலங்க. பட் ஜஸ்ட் லைக் தட் விண்டோவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸ்கையோட கலர். அதனால் நானும் என் பொண்ணு அடிச்சு பிடிச்சி ஓடி போகணும், சன்செட் ஆகிறக்குள்ளே நம்ம இந்த ஸ்கையை பார்த்துடணும் அப்படிங்கிறக்காக. இந்த வாட்டி நான் ஸ்டார் போயிருந்தப்போங்க மரவள்ளி கிழங்கு மாதிரியே லைட்டர் ஷேடில் ஒரு கிழங்கு இருந்துச்சு. டேப்பியோக்கா தான் போட்டிருந்தாங்க. சரி, அதை வச்சு ஏதாவது ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி சாட்டர்டே எல்லாத்துக்கும் லீவுங்கிறதுனால பெரிய பொண்ணுக்கு மட்டும் காலேஜ் இருந்துச்சு. அதனால ஒரு 6:30 அந்த டைமில் தான் எடுத்துச்சு வந்தாங்க. இட்லி மாவும் காலி ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு கொஞ்சோண்டு இந்த புட்டு மாவு இருந்துச்சு, ரெட் ரைஸ் புட்டு மாவு, அதையும் மரவள்ளி கிழங்கையும் சேர்த்து ஒரு புட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேங்க. முதல்ல இந்த சிகப்பரிசி புட்டு மாவை வந்து நல்லா தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாகவே கலக்கி வச்சிடலாங்க. கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இது வந்து கலக்கவே நல்லா கெட்டியாகிட்டு இருந்துச்சுங்க. நம்ம செய்கிறக்குள்ள தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி உதிரியாக வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் இப்போவே கலக்கி வச்சுட்டேன். இந்த சிகப்பரிசி புட்டு மாவு கலக்கினதுக்கப்புறமா ஒரு ஓரமாக வச்சு மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த நம்ம தோல் சீவிட மரவள்ளி கிழங்கு நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். புட்டுக்கு தேவையான தேங்காவையும் துருவி. எப்பவுமே குக்கரில் வெறும் தண்ணி ஊற்றி அது கொதி வந்ததுக்கப்புறம் மேலே வந்து ஆவி வரும்போது புட்டுக்குழலை வச்சு வேக வைப்போம் எப்போவுமே. இந்த வாட்டி வெறும் தண்ணிக்கு பதிலாக அதில் வந்து பருப்பையும் போட்டோம்னா அதுவும் கையோட வெந்துடும் அப்படிங்கிறக்காக சனிக்கிழமை எப்பவும் பச்சைப்பயிறு தான் வேக வைப்பாங்க. அதனால் தேவையான அளவு பச்சைப்பயிறு எடுத்து கழுவி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு கொதி வந்ததும் போது ஆவி வரும் இல்லைங்களா, அப்போ புட்டு வேக வச்சிடலான்ட்டு வச்சுருக்கேன் குக்கரில். இப்போ வந்து இந்த புட்டுக்குழலில் ஒரு லேயர் சிகப்பரிசி மாவு பாருங்க எவ்வளோ தண்ணி ஊற்றி கலக்கியிருந்தோம். இப்போ வந்து எவ்வளோ உதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு மேலே ஒரு லேயர் மரவள்ளி கிழங்கு, அதுக்கு மேலே ஒரு லேயர் தேங்காய். அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ப்ராசஸை அந்த புட்டுக்குழல் நிறைய வரைக்கும். ஊருக்கு போனால் கண்டிப்பாக ஆவாரம்பூ பொறிச்சிட்டு வந்துடுவோம். ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். அந்த லீவ்ஸ் எவ்வளோ நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அது வரைக்கும் ஆவாரம்பூ கசாயம் போட்டு குடிக்கிறது. மிச்சத்தை ட்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருவேன். இந்த ஆவாரம்பூ கசாயமும் ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. அதை அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சாச்சுங்க. கொஞ்சம் நேரம் செட்டில் ஆகட்டும் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே பொண்ணுக்கு வந்து இட்லி உப்புமா தழிச்சிட்ருக்கேன். அது சாட்டர்டேங்கிறதுனால காலேஜ் ஹாஃப் டே தான் இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டிஃபன் கொடுத்துட்ருவேன். அதில் வந்து எப்போவுமே மீல்ஸ் தான் கொடுக்குறது. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சதுனால புட்டு அப்புறம் இட்லி உப்புமா ரெண்டுமே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ரெண்டுமே பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமாக கொடுத்தாச்சு. அவளுக்கும் இட்லி உப்புமா ரொம்ப பிடிக்கும். அதனால் புட்டு வேக வைக்கிற மாதிரி தான் வேக வச்சு எடுத்தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மரவள்ளி கிழங்கு வெந்துருச்சான்ட்டு ஒரு டவுட்டு. அதனால தான் எடுத்து எதுக்கும் அமுத்தி பார்த்தேன். நல்லாவே வெந்துருந்துச்சு. அது கூட பைனாப்பிள் வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தாச்சுங்க. வீட்டிலே எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஃப்ரூட்டில் பைனாப்பிளும் ஒன்று. ஆனால் அது கட் பண்ணுறது பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க்குங்க. அதனாலேயே ரொம்ப ரேராக தான் வாங்குறது. இந்த ஆவாரம்பூ கசாயமும் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்தாச்சு. இந்த புட்டு வந்து எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன் நான் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்துச்சுங்க. மண்டையில் இருக்கிற கொண்டை மறந்துட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் என்ன பண்ணேன்னா, எல்லா புட்டும் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மரவள்ளி கிழங்குல கொஞ்சமாக உப்பு சேர்த்தி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு வந்து நல்லா தான் இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்துச்சு. இதுக்கப்புறமா ஒரு 12 o'clock வந்து பொமோகிரானேட் ஒன்று கட் பண்ணி சாப்பிட்டுங்க. இன்னொரு மரவள்ளி கிழங்கு இருந்துச்சுல, அது வந்து வடை பண்ணிக்கலான்ட்டு தான் துருவிட்டுருக்கேன். ஒரு கிழங்கு துருவியாச்சுங்க. அது கூட வரமிளகா, சோம்பு அது மட்டும் போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக அந்த கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவும் சேர்த்திக்கிட்டேன். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாங்க அதையே. இப்போ அதை நம்ம பால்ஸாகவும் உருட்டியும் போடலாம், அப்படி இல்லைனா வடை மாதிரி தட்டியும் போடலாம். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்தாச்சு. எப்பவுமே டீப் ஃப்ரைங்க்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தான் பண்ணுறதுங்க. மிச்சம் இருக்கிற எண்ணெயை நம்ம வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா அதை வேஸ்ட் பண்ணுறக்கு மனசு வராது. திருப்பி ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சமாக இருந்துச்சுன்னா ஒரு டைம் தோசை விடும் போது காலி பண்ணிடுறது. வடை பாருங்கள் செம கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. செய்யவே அப்படியே உள்ளே போயிட்டே இருந்துச்சு. குழந்தைங்க சின்னதாக இருக்கும்போது இப்படி தான் சாப்பாடெல்லாம் காலையிலே செஞ்சுருப்பேன் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போகிறதுனால. அதனால் அதெல்லாம் திருப்பி ரீஹீட் பண்ணி ஒரு பாத்திரத்துலேயே போட்டு ஒட்டுக்கா போட்டு சூடு பண்ணி கலக்கி சின்ன கப்ஸில் போட்டு கொடுத்துருவேன். இப்போ இருக்கிற வீட்டுக்கு வந்து ஒரு 3 years ஆச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 18 years வந்து குவார்ட்டர்ஸில் தான் இருந்தோம். அங்கே தான் எங்கள் 2 குழந்தைங்களும் பிறந்தாங்க, வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். சின்னதுலேருந்தே அதே செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடையே குழந்தைங்க வளர்ந்தாங்க. எல்லோரும் ஒரே ஸ்கூலு, ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல், எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுனால
ரொம்ப க்ளோஸாக சிப்ளிங்ஸ் மாதிரியே தான் வளர்ந்தாங்க எல்லாருமே. அதே மாதிரி வைஃப்ஸும் ரொம்ப க்ளோஸாக தான் இருப்போம் நாங்கள் எல்லாருமே. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு, பட் குழந்தைங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்களுக்குள்ளார. அவங்கனால நாங்கள் வைஃப்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகிட்டுருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே. ரொம்ப எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம பால்கனி தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதில் ஒரு கார்னர் வந்து அன்யூஸ்டாகவே இருந்துச்சு. ரொம்ப எங்களோட பால்கனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு ஹாஃப் வந்து ஓப்பனாகவும் இன்னொரு ஹாஃப் வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாகவும் இருக்கும். இந்த ஓப்பன் ஏரியா ஆஃப் த பால்கனியில் வந்து பிளான்ஸ் வச்சு தான் ஆஸ் யூஷுவல் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இந்த க்ளோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த பால்கனி வந்து அவ்வளோவா யூஸே பண்ணுறதில்ல. சரின்ட்டு தான் அதை வந்து பொண்ணு வந்து வேக்யூம் கிளீனர் போட்டு ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டான் ஃபஸ்ட்டு. ஒரு ஆடியோ புக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது கேட்டுகிட்டே தான் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். அதுதான் ஃபோன் ஆனில் இருக்குது. அந்த புக் பேர் வந்து ஹாப்பி மேன் இன் த வேர்ல்டு. இந்த ஆடியோ புக் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. அது என்னென்னா, நம்ம எவ்வளோ பிளஸ்டாக இருக்கோம். நம்ம இந்த மாதிரி 21st செஞ்சுரியில் நம்ம பிறக்க வச்சு எல்லா வசதி வாய்ப்புகளோடையும் பீஸ்ஃபுல்லாக கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பொதுவான ஜென்ரலைஸ்டு லைஃப் பார்த்தோம்னா போர் அல்லது யுத்தம் அதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்காம வளர்ந்துருக்கோம். எங்கேயாச்சும் நடக்கும், அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டைரெக்டாக நம்மளுக்கு அதோட இம்பேக்ட் இருக்காது. அது மாதிரி ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கே நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. பிடிச்சிருந்தா கேட்டு பாருங்கள் ஒரு வாட்டி. சரிங்க, இப்போ இங்கே வருவோம். இந்த ஃபோல்டபுள் டெஸ்க் இருந்துச்சு, அதை வந்து அன்ஃபோல்ட் பண்ணி நார்மல் பண்ணி வச்சுட்டுங்க. கர்டைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ராட்ஸ் எல்லாம் அடித்து கர்டைன்ஸ் போட்டுட்ருக்கோம். இந்த 2 கர்டைன்ஸுமே வீட்டில் யூஸ் பண்ணாமல் தாங்க, பழைய வீட்டில் இருக்கும்போது வாங்கினது. ஃப்ளோரோட அளவு வந்து மெஷர் பண்ணி ஒரு க்ரீன் மேட் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அப்புறம் அதையே போட்டுட்ருக்கோம். இந்த ரூம் பெருசாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூஸே பண்ணலங்க. பழைய திங்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணுறதுக்கு தான் வச்சுட்ருந்தோம். நான் இது கூட இன்னொரு கிளிப்ஸ் ஆட் பண்ணுற பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த ரூம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. கொஞ்சம் பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து இந்த ரூமை ரெடி பண்ணால் இந்த அட்லீஸ்ட் இந்த அதோட ஆம்பியன்ஸ்க்காகவாது இந்த ரூமை யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தான். இந்த க்ரீன் மேட் வந்து ஆக்சுவலி ஒரு ரோலாக தான் வாங்கினோங்க. வேணுங்கிற அளவு கட் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் வந்து நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணி வீட்டில் எங்கெங்கே போட முடியுமோ, பாசிபிலிட்டிஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போட்டிருக்கோம். அதையும் காமிக்கிறேங்க எங்கெங்கே போட்டிருக்கோம் அப்படிங்கிறத. 2 பேர் செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும் வேலை. ஒருத்தரே பண்ணும்போது அது டைம் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா க்ரீன் மேட் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. இது ரொம்ப கிராண்டியரான மேக் ஓவரெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான இருக்கிற திங்ஸை வச்சு பண்ணது தான். எக்ஸ்ட்ராவாக க்ரீன் மேட்டும் இந்த லேம்ப்ஸ் மட்டும் வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். குழந்தைங்க சின்னதாக இருக்கும்போது வாங்கின டெடி பேருங்க. நிறைய டெடி பேர்ஸ்லாம் கொடுத்துட்டோம் சில பேர்த்துக்கு. ரொம்ப பிடிச்சது மட்டும் வச்சுருக்கோம். குழந்தைங்க கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது டெடி பேரை வச்சு தான் விளையாண்டுருப்பாங்க. இப்போ அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. ஆனாலும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். காட்டில் அங்கே இங்கேன்னு ஒவ்வொரு இடத்துல வச்சுட்ருப்போம் டெடி பேரை. அது எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல வச்சாச்சு. நடுவில் நம்ம பண்ண அந்த உள்ளன் பில்லுங்க போன வாரம் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். அதையும் சென்டரில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது கூடயே வீட்டில் இருந்தால் ஒரு எல்இடி லேம்ப்பு, அப்புறம் ஸ்ட்ரிங் லைட்ஸ், இந்த பட்டர்ஃப்ளை போட்ட ஸ்ட்ரிங் லைட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதாங்க ப்ரீவியஸ் லுக் ஆஃப் த பால்கனி. இங்கே அவ்வளோவா யாரும் வரவும் மாட்டோம். இங்கே வந்து அதுலேருந்து சூயிங் மிஷின் இங்கே வச்சுருந்தோம். அதனால இங்கே வந்து தான் தைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக கொஞ்சம் போரிங் ஆயிடுச்சுங்க. இந்த பிளேஸே உட்காந்து தைக்கிறக்கே மூடு வராது. அதனால கீழே எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சு தான் தைச்சிட்டு இருந்தேன். மெயின் ரீசன் வந்து பெருசாக வெளிச்சம் இருக்காது. இங்கே லைட் போட்டு அப்பப்போ குழந்தைங்களாகட்டும் நானாகட்டும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியறதில்ல. அதனால தான் லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் ஆக்கிட்டு இனிமேலாச்சும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் போக போக எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறோன்ட்டுங்க. இந்த ரூம் செட்டப் பண்ணி ஒரு 15 days பக்கம் ஆகுதுங்க. இப்போ வரைக்கும் நான் இங்கே தான் உட்காந்து தைச்சிட்ருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற க்ரீன் மேட்டை வந்து இந்த டிவி ஸ்டாண்டில் போட்டிருக்கோம். இது வந்து ஹஸ்பண்டோட ஐடியா தான். டிவி ஸ்டாண்டில் போட்டிருந்த டேபிள் ரன்னர் எடுத்துகிட்டு வந்து இந்த டைனிங் டேபிள் மேலே போட்டாச்சு. இது வந்து வீட்டில் இருக்கிற எல்லா ஓல்டு ஜீன்ஸ் பேண்ட்டையும் எடுத்து ஒரு 2.5 inches ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அது எல்லாமே ஜாயின் பண்ணி தைச்சது தாங்க இது. இது வந்து 2 yearsக்கு மேலே ஆச்சு.
இது அப்படியே இருக்குது, கலரும் போகல, எதுவுமே ஆகலைங்க. ஸ்டிச் மட்டும் 2-3 இடத்துல போயிருக்கு. ஏன்னா நான் அப்போ இனிஷியல் ஸ்டேஜஸில் தைச்சதுனால ஒழுங்காக ப்ராப்பராக தைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால அப்படியே இருக்குது. எல்லா திங்ஸ் எல்லாம் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபைனல் லுக் இது தாங்க. க்ரீன் மேட் போட்டதுக்கப்புறம் டிவி ஸ்டாண்ட் லுக்கு. இதுவும் கிளாஸ் ஷெல்ஃப்ஸ் தாங்க. இதில் பேப்பர் போட்டு தான் வச்சுருந்தோம் திங்ஸ் எல்லாமே. இதில் வந்து க்ரீன் மேட்டை மிச்சம் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி இதுலேயும் வச்சாச்சு. அதோட ஃபைனல் லுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்க, இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இத்தனை நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஏதாச்சும் இம்ப்ரூவைஸ் பண்ணணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பார்த்ததற்கு மிக்க நன்றி.